காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, ஆனால் மரம் வளர்த்தேன் மீண்டும் அவை இரண்டும் என்னை தேடி வந்தது. மரம் வளர்ப்போம் வளம் பெறுவோம் என்ற உயரிய நோக்கத்தோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், ஒரு சில பேர் பாத்தீங்கன்னாக்க நேற்று மிகப்பெரிய தொழிலதிபர்களா இருந்திருப்பாங்க சார். ஆனா இன்றைய தினம் பாத்தீங்கன்னா அடுத்த வேளை சாப்பாட்டு கூட வழியில்லாத ஒரு நிலையில தள்ளப்படுவாங்க. இவ்வளவு ஏற்ற இறக்கத்திற்கு காரணம் என்ன? ஜாதகம் அதற்கு ஒரு காரணமாக எப்படி அமையும்? தீர்வும் என்ன? அழகான வார்த்தை. ஜாதகம் தான் காரணமான்னு கேட்பீங்க. ஜாதகமே காரணம்னு ஒவ்வொரு வாரம் சொல்லுவேன். நீங்கள் ஜாதகம் தான் காரணமாக அமையும், எப்படி அமையும்? அழகான ஒரு வார்த்தை. கடந்த வாரம் என்னை பார்ப்பதற்காக கரூர் அலுவலகத்திற்கு ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய மருமகளை அழைத்து என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வந்தார்கள். வந்திருந்தவருடைய ஜாதகத்தை முதலாவதாக 5-6 ஜாதகங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக என்னது மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க அப்படின்னு. சரி, ரைட்டு, ஓகே, பார்ப்போம். அப்போது அதற்கு முன்னாடியே அவர் ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் சவுத் இந்தியாவிலேயே நான் தான் கிங்கு தொழிலில். சவுத் இந்தியாவில் அவருடைய தொழில் ரீதியாக ஒரு ஃபேக்ட்ரிக்கு 4 ஃபேக்ட்ரி இருக்குது, பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அதிபதியான ஜாதகம் தான் அப்படின்னு கொடுத்துட்டு தான் ஜாதகம் பார்க்கிறேன். அவர் ஜாதகத்தை எடுத்தவுடன், என்னையா சவுத் இந்தியாவிலே கிங்கு தொழில் ரீதியாக நிமித்த ரீதியாக, ஆனால் இன்றைக்கு எல்லாமே சொத்தையாக இருக்கு. எடுத்தோடனே அப்படியே வெளிப்பதுங்கி பார்க்கிறார். என்ன எப்படி என்று கேட்கிறார். அவர் பிறந்திருப்பது சிம்ம லக்னம்மா. சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் பாவத்திலே சந்திரன் வீற்றிருந்தது. அது சந்திரன் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாவத்திலே அமரப்பட்டிருந்தது. அது மட்டும் அல்ல, அந்த சிம்ம லக்னத்திற்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போக விரயஸ்தானத்திலே சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் 4 கோள்களும் அமையப்பட்டிருந்தது. அது மட்டும் அல்லாமல் குரு லக்னத்திற்கு சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் பாவத்தில் இருந்தது. நடைமுறையிலே அவருக்கு வயது இப்போ நடைமுறையில் 62 வயது நடைமுறையில் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது சுக்கிர திசை, அந்த சுக்கிர திசையில் 2009 அவருக்கு தொடங்குச்சம்மா. எடுத்தோடனே கேட்டேன், ஐயா நான் உங்களை ஒன்று கேட்குறேன். கடந்த 2009 உங்களுக்கு சுக்கிர திசை தொடங்கினது. அடிக்கிற இடத்தில் அடித்தால் அம்மியும் நகரும் என்று சொல்லுவேன் ஒவ்வொரு வாரம் சொல்லுவதை போல, அந்த சாதத்தை என்னைக்கு இந்த பாவி உங்களுக்கு சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையில் கிராஸ் ஆனாலும் அன்னைக்கு நீங்கள் சவுத் கிங்கில், அதாவது சவுத் இந்தியாவிலே நான் தான் கிங்கு தொழில் ரீதியில் இந்த துறையில் நான் கிங்குன்னு சொன்னேன். அவர் பேரை சொன்னால் தெரியும், ஆனால் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் பல கோடி ரூபாயை நீங்கள் இழந்து தான் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு மில்லுக்கு 4 மில்லு வச்சிருக்காருமா ஃபேக்ட்ரி, அத்தனைக்கும் பூட்டிட்டியான்னு கேட்டேன். பூட்டு பண்ணால் வியந்து பார்க்கிறார். அப்போ என்னதான் என்னுடைய யூடியூப்ல சமீப காலமாக தான் ஒரு 10 நாளில் யூடியூப்ல ஏதோ ஒரு வகையில் செல்போன் பார்க்கும்போது கிராஸ் ஆயிருக்கு. பார்த்தோன்னா இப்போ எல்லா யூடியூப்பையும் நான் பார்த்துட்டேன். உங்களுடைய நிலை என்ன இந்த இடத்துல உட்கார, நான் யாருக்கிட்டே மேக்சிமம் நான் ஜாதகம் பார்க்க போக மாட்டேன். ஆனால் உங்களுடைய பேச்சினுடைய துணி இந்த இடத்துல அமர வைத்து காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஜாதகத்தில் அப்போ எல்லாமே விதிதானா? அப்போ நம்ம எதுவுமே செய்யலையா? இவ்வளோ காலம் நான் பிறந்து கஷ்டப்பட்டு சுய முயற்சியால் தேடி அரசனை போல சிறப்பாக வாழ்ந்தேன்யா. நீங்கள் சொன்னது போல 2009 என்னுடைய வாழ்க்கையில் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் சோலைவனமாக இருந்தது, பாலைவனமாக காட்சி அளித்தது. இன்னைக்கு 9 வருடங்களாக பல கோடி ரூபாய் இழந்துட்டேன். இன்னைக்கு தொழில் நிர்வாகமே இல்லை, என்ன பண்ணலான்னு கேட்குறேன். அப்போது மேடம் பக்கத்தில் இருக்க மனைவி கேட்குறாங்க, சார் இப்போ மீண்டும் தொழில் ஆரம்பிக்கலாமா? தொழிலுக்கு எத்தனை கோடி ரூபா? நான் கிட்டத்தட்ட பல கோடி ரூபா. அப்போது எல்லாமே பட்ட நாமந்தான். இன்னும் 11 வருஷத்துக்கு நிச்சயமாக நீங்கள் எழுந்திருக்கவே முடியாது, எல்லா வகையிலும் கீழ்நிலைக்கு தள்ள போட்டு. அப்போது எல்லாம் போய் இந்த பல கோடி ரூபாய் கடனை மாமம் மச்சம் பங்கு எல்லாருமே கொடுக்குறேன்றாங்க. அது இல்லாமல் ஒரு கலைத்துறையில் சினிமா துறையில் படமும் எடுத்திருக்கிறார். படத்துக்கு இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இன்வெஸ்ட்மெண்ட் யார் எடுத்ததுன்னா அவருடைய சன் எடுத்திருக்காரு. பல கோடி ரூபா போட்டு படம், அந்த படம் ரிலீஸ் ஆகணும், அதுக்கு தேதியை குறித்து கொடுங்கன்னு கேட்குறாரு. என்னையா எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி கல்யாணம் பார்த்து பொண்ணு பார்த்து எல்லாம் முடிச்சு கிடிச்சு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன? அப்போ தோல்வி ஆகிறதுக்காக ஒரு படத்துக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக நான் பேரை குடிக்கிறதா? ஐயோயோ, நீங்கள் தயவுசெய்து அந்த வார்த்தை சொல்லாதீங்க.
காரணம் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பல கோடி ரூபாய் இவருடைய சன்னுக்கு இவர் தான் கொடுத்துருக்காரு. அவர் சன்னுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கிறேன், இங்க என்ன தழுவி வருதோ அந்த லாஸ் அங்க புக் ஆகணும்ல. இந்த சன்னுக்கும் இவருக்கும் உறவே இல்லை, சுத்தமா இல்லை. அவர் முகத்துல இவர் முளைக்கல, இவர் முகத்துல அவர் முளைக்கல அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல மேன்மையா இருந்தா கட்டாயம் சக்சஸ் ஆகும். ஏன்னா இவர் அந்த பணத்தை அங்க கொடுக்க மாட்டார். அப்ப கொடுத்தது அத்தனை கோடி ரூபாய் இல்லை. அப்போ அந்த படத்துக்கு 2 மாசம் 1.5 மாசம் கழிச்சு நாள் குறிக்க சொல்றாரு. சரி, இவர் கேட்கறதுக்கு ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆனா சக்சஸ் ஆகுமா அல்ல சக்சஸ் ஆகாதா? அப்போ இங்க என்னதான் லாபம்ன்றது நல்லாவே இருக்குமா? இவர் கண்ணு முன்னாடி தெரியும் இந்த படத்தை எடுத்தா பன்மடங்கு கோடிக்கணக்கில் குரோத் ஆனால் இவர்கள் விற்றார்கள் என்றால் இவர்களுக்கு சேல் ஆகாது. அப்போ இந்த ஜாதகனுடைய இப்ப என்ன பண்ணலாம்? வர்றதுக்கு முன்னாடி, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் படத்தை குட்டையோ நெட்டையோ சில கோடி ரூபாய் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல கொடுத்துருங்க. அப்போ இந்த படத்தை இல்லை சார் நான் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும், நான் அந்த படத்தை யாரும் வாங்க மாட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 20 கோடி ரூபா ஒரு படம் எடுத்துருக்கேன்னா அதில் 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா கைக்கு தரணும், பரவாயில்ல போனால் போயிடும். ஏன்னா இழப்பீடு என்பது ஒரு ஜாதத்தில். அப்போது சிம்ம லக்னத்திற்கு எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், முடிச்சிடறோமா, சிம்ம லக்னத்திற்கு 10ஆம் இடம் தான் தொழில் பாவம். இந்த தொழில் பாவத்திற்கு மாரகஸ்தானம், பாதகஸ்தானம், சாதகமான ஸ்தானம் நம்ம பார்க்கணும். அப்போ சிம்ம லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல இந்த சுக்கிரன், 12ஆம் இடத்துல இந்த செவ்வாய் நீசதாரையில, 12ஆம் இடத்துல புதன், 12ஆம் இடத்துல சூரியன். இந்த 12 விரயம் என்று நாம் எடுக்கக்கூடாது அன்பர்களே. இந்த இடத்துல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். விதி பிளஸ் மதி ரெண்டையும் நம்ம பார்க்கணும். அப்போ விதிக்கு நான் பலன் சொல்றேன். 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம். இந்த தொழில்ஸ்தானத்துக்கு போட்ட முதல் திரும்புமா திரும்பாதா? ஒரு வழி பாதையா இல்லது 2 வழி பாதை? இல்ல சில காலம் கடிச்சாது இந்த தொழில் உயிரூட்டப்பட்டு மேலே எந்திரிக்குமா எந்திரிக்காதான்? 10வது இடம் தான். இந்த 10வது இடம் ஸ்தானத்தை கை வைத்தால் ரிஷபமனையாக வரும். இந்த ரிஷபமனைக்கு, ரிஷபஸ்தானத்திற்கு 3ஆம் இடமும் ஸ்திரம் ராசியா வரும். இந்த ஸ்திர ராசிக்கு 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் மாரகஸ்தானங்கள். அப்ப 10க்குடைய ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மாரகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்திரத்திற்கு ரிஷபத்திற்கு 3இல் அமர்ந்து நல்ல லாபத்தை கொடுக்க வேண்டியவன். அந்த 10ஆம் இட தொழிற்ஸ்தானத்துக்கு தன லாபாதிபதி முதல் தர ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் யார் என்று பார்த்தாலே இந்த புதன். அந்த எடுக்க கொடுக்கப்பட்ட லாபங்கள் அனைத்தும் அந்த மாரகஸ்தானத்தில் அமர்ந்து 2வது சுக்கிர திசையில எந்த பாவி புத்தியை நடத்தக்கூடாதோ அந்த பாவி சண்டாளன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு. அப்ப 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்துக்கு 6 குடையினுடைய புத்தி திசை சுக்கிர திசை. 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்திற்கு தனுசு 8ஆம் இடமா வரும். 8ஆம் இடம் மட்டுமல்ல, அந்த 10ஆம் இடத்திற்கு மாரகாதிபதியாகவும் மாரக அட்டமாதிபதியாக அமர்ந்து லக்னத்திற்கு, சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் பாவம் தன பாவத்தில் அந்த பாவி அமர்ந்து தனித்து அந்த 10ஆம் இடத்தை பார்வை செய்தனால் குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் என்று சொல்வார்கள். கோடி தீமைகள் வந்து சேருவதை நான் நிகழ்ச்சியை நிறைய பேரை பார்த்திருக்கேன். அந்த அடித்தளத்தினுடைய அப்போ சுக்கிர திசையில குருபத்தி. ஆக மொத்தம் இந்த திசையில இன்னும் கடக்க வேண்டிய 10 ஆண்டுகள் நிச்சயமாக உயர்வடையக்கூடிய வாய்ப்பே இல்லை. இதுக்கு நாட் சொல்யூஷன். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது 10ஆம் இடத்திற்கு சுக்கிரன் நல்லா இருக்கானா, இல்லை 7ஆம் இடத்துக்கு எப்படி இருக்கிறது? அப்ப விதி அடுத்தது பாருங்கள். விதிக்கு அடுத்தது மதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனுக்கு முதல் தர ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன். முடிச்சாரம்மா 4 9 கூடிய சுக பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய கும்பமனைக்கு, அதாவது கும்ப ராசி அல்லவா, விதி கெட்டால் மதியை பார்க்க வேண்டும். அந்த மதி நின்ற ஸ்தானத்துக்கு யோகாதிபதி யாருன்னு கேட்டா அந்த சுக்கிரனே. அந்த சுக்கிரன் மதி நின்ற ஸ்தானத்துக்கு 6ஆம் இடம் கடகமடையில் மறைந்ததனால் இந்த சுக்கிர திசை 20 ஆண்டுகள் அல்ல, கடைசி 20 நாள் அல்ல, கடைசி 20 மணி நேரம் அல்ல, கடைசி 20 செகண்ட் வரலாம் துன்புறுத்தி கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு மீண்டும் பிலிக்ஸ் பறவை போன்று சூரிய திசை வருங்காலத்தில் இவருக்கு உயர்வடைவார். அப்போ ஒரு ஜாதகத்தில் தொழில் பண்ணலாமா, தொழில் பண்ணக்கூடாதா, போட்ட முதல் திரும்புமா திரும்பாதா, ஒரு வழியா இல்ல 2 வழியா நிலையை பார்த்து சீர்தூக்கி பார்க்க தவறிய காரணத்தால் இத்தனை கோடிகளை அவர் இழந்து 1 மில்லுக்கு 4 ஃபேக்டரி நிர்வாகம்லாம் போய் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். சார், குழந்தை எப்படி உருவாகுதோ அதே மாதிரி தான் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க. படம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதற்கு நிறைய கரங்கள் ஒன்று கூடணும். ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ, ஹீரோயின், கேமராமேன், இந்த கரங்களை தாங்கக்கூடிய பல கரங்கள் அங்க உழைப்பு இருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது எல்லாருடைய ஜாதகத்தையும் பார்த்து நாங்க ஒரு படம் எடுக்க முடியாதே சார். படம் சக்சஸ்க்கு எப்படி சார், என்ன வழி? அதாவதுமா முதல் போட்டவருடைய நிலையை தான் நம்ம மெயினா பார்க்கணும். அப்ப ப்ரொடியூசர் சார், ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தான் சொல்லிடுறேன், அவசரப்பட வேண்டாம், முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் கேள்வி கேளுங்க. அப்போ ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டு எடுக்கிறார். அவர் முன்னணி நட்சத்திர கதாநாயகனையோ இல்லை முன்னணியோ இல்லை பின்னணியோ இப்போ புதிய புதுமுகங்களாக இருந்தாலும் அது தேவையில்லை. சப்ஜெக்ட் இந்த ஜாதகத்துக்கு போட்டு எடுக்கிறாரு, படம் போட்டு எடுக்கிறாருன்னா அவருக்கு அந்த முன்னணிக்கு உண்டான வாய்ப்பு அந்த படத்தில் இவருக்கு கிட்டணும். ஃபர்ஸ்ட்
அது ஒருத்தர் ஃபேமஸான முகத்தை வச்சு படம் ஓடுறதுன்னு ஒன்று இருக்கும். எவ்வளோ இருந்தாலும் அந்த லாஸ் இதுவாகிடும், கவர் பண்ணுவாங்க. ஆனால் இவர் எடுத்தது பெரிய அளவுக்கு பட்ஜெட் எல்லாம் ஒரு சில கோடி ரூபா பல கோடி ரூபா போட்டு தான் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன். லோ பட்ஜெட்டோ அதிகமான பட்ஜெட்டோ இவர் ப்ரொடியூசர் தயாரிப்பாளருடைய பணம் போட்டு முதல் போட்டு செய்யறதுடைய ஸ்தானம் நாங்கள் நல்லா இருக்கணும். அப்போது ஹீரோவோ ஹீரோயினோ மற்ற சைடு ஆகிட்டு அவங்களுக்கு உண்டான ஃபீஸ் அவங்க கொடுத்துட்றாங்கம்மா. ஒரு 10 படம் பெரிய ஹீரோவுக்கு நடக்குதுன்னா 2 படம் 3 படம் பிளாப் ஆச்சுன்னா பெரிய மேட்ரே இல்லை, அந்த 7 படத்தில் சம்பாதிச்சிருவாங்க. ஆனால் இவர்கள் எடுக்கக்கூடிய படம் தான் பிளாக் ஆகும். எவ்வளோ பெரியது. அப்போ இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் எல்லாமே கிடைச்சிருது, எதுவுமே மைனஸ் ஆகலை. ஆனால் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் கட்டாயம் கிடைக்காது. இது லாஸ் புக் பண்ணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்திலமா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து தனபாவம் ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கு. நீங்க படம் எடுத்தாலும் சரி, நான் எடுத்தாலும் மற்றவங்க யார் எடுத்தாலும் போட்ட முதல் திரும்புமா திரும்பாதா, இல்லை அது ஒரு வழியா இல்லை 2 வழியா. போட்டதெல்லாம் அவர் வாழ்க்கையில சக்சஸ் பண்ணாரு இந்த சிம்ம லக்னத்திற்கு. ஆனால் 12ஆம் இடம் என்பது 10ஆம் இடம் தான் தொழில் நிர்வாகம். அந்த 10ஆம் இடத்துக்கு மாரக ஸ்தானத்தில் இந்த சுக்கிரனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி புதன். ஆயில்ய நட்சத்திரத்தில் அந்த சுக்கிரன் லக்னத்துக்கு 12ல. கலைத்துறைக்கு சொந்தக்காரன் யாருன்னா புதனும் சுக்கிரனும் தான். சசிமங்கல யோகன்றது ஒரு கலைத்துறையில் இருக்கவங்களும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும், பிரதிபலிப்பாவாங்க, நல்ல உயரிய அம்சத்தில் இருப்பாங்க. சசி மங்கள யோகம். சசினா என்ன, மங்களன்னா செவ்வாய், சசினா சந்திரனுக்கு மறுபெயர் சசி. இது எல்லாம் இருந்து கூட ஒரு சில நேரத்தில் அவங்க தோல்வியை தழுவுறதை நான் நிறைய பார்க்குறேன். எத்தனையோ பேர் டைரக்டரை பார்த்துருக்கேன், ப்ரொடியூசரை பார்த்துருக்கேன், நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் என்னிடத்துல ஜாதகம் பார்ப்பாங்க. இந்த நேரத்தில் இது சக்ஸஸ் ஆகும், இந்த நேரத்தில் சக்ஸஸ் ஆகாதுன்னா அங்கே விதி பயன் இருக்கும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இல்லை 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்துக்கு மாரகஸ்தானத்தில். அதை தான் அவரை சொன்னேன், ஐயா இந்த படம் நல்ல சக்ஸஸ் ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா வேறொருத்தர்கிட்ட அதை கை மாற்றிடுங்க. லாபமோ நட்டமோ, நான் தான் சொன்னேன் 18 கோடி ரூபா போட்டு எடுக்கிறேன்னா ஒரு 3 கோடி ரூபா லாஸ் வந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்சு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நல்லா போகும்னு தெரியும். ஆனால் இது உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது. நீங்கள் ஓப்பன் பண்ணி வெளியே விட வேண்டாம். உங்கள் மகன் எடுத்திருக்கலாம், டைரக்ஷன் பண்ணியிருக்கலாம், இல்லை படம் போட்டு முதல் போட்டு நீங்கள் எடுத்திருக்கலாம். அப்படியே கை கழுவிடுங்க. கை கழுவினா சில கோடி ரூபா லாஸ். கடன் கவர் நீங்கள் போட்டு இது பண்ணால் உங்களுக்கு ஆகாது. அடுத்தவங்க வாங்கி உங்கள் முதல்ல நீங்கள் போட்ட எடுத்த படத்தை அடுத்தவங்கன்னா நிச்சயமாக பன்மடங்கு குரோத் ஆகும்னா அவன் ஜாதத்தில் அங்கே விதி இருக்கும், உங்கள் ஜாதத்தில் மைனஸ். இன்னும் 11 ஆண்டுகளுக்கு இவருக்கு மைனஸை தழுவுன்னு தான்மா விதி. இதை விட ஒரு சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறோம்மா. ஒரு அமைப்பு கடந்த 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அன்பர் என்னை பார்க்க வர்றார். பார்க்க வரும்போது அந்த தம்பி பிறந்தது பாருங்களேன் மீன லக்னத்தில் பிறந்திருக்கிறார். ராசி பாருங்களேன், அவருக்கு வந்து சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். நடைமுறையில் இவருக்கு இந்த செவ்வாய் திசையும் கடந்து வந்துருச்சு. இந்த சிம்ம லக்னம் பிளஸ் பூர நட்சத்திரம், சிம்ம ராசி பூர நட்சத்திரம், லக்னம் வந்து மீன லக்னம். இந்த மீன லக்னத்துக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்துல, ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைந்திருக்கிறது. நடைமுறையில் சுக்கிர திசை முடிஞ்சு, சூரிய திசை முடிஞ்சு, சந்திரன் முடிஞ்சது. இந்த சந்திர திசையில முக்கால் வகிசை கடந்த உடனே இவருக்கு யோகம் பூத்து கொள்ளுங்கன்னு தான் நியதி. அப்போ செவ்வாய் பாருங்களேன் மீன லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியனோட கூட்டிருக்கிறது. அவருக்கு வீடு கொடுத்த பிளானட் யாருன்னா தனுசு மனையில அந்த குரு பாருங்கள் ராசிக்கு 12ல போய் உச்சமாயிருக்கிறார். லக்னத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் பலத்தில் இருந்தார். நடைமுறையில் சந்திர திசை வந்தது. அது ஏற்கனவே நான் அந்த தம்பிக்கு இன்னைக்கு வயது வந்து 40 வயதம்மா. தம்பி உங்களுக்கு வாழ்க்கையில் கடந்த ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்திர திசை 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிஞ்சது. இப்போதான் 3.5-4 வருஷத்துக்கு பக்கமாக ஆகுது. ரொம்ப கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு ஃபீஸ் கட்டுற ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட கூட உன்னுடைய மகளுக்கு கிடையாது. இந்த நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னோக்கி போவோன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இந்த செவ்வாய் திசை உங்கள் வாழ்க்கையில் வந்தது இல்லையா? அப்போ வயது வந்து 28 வயசு இந்த மாதிரி இருக்கும். பன்மடங்கு பல கோடி ரூபா நீ சம்பாரிச்சியான்னு கேட்டேன். இதுதான்மா விதி. சார் நான் மிகப்பெரிய ஷோரூமில், இந்தியாவிலேயே மிகப்பெரிய கார் ஷோரூமில் தான் நான் வேலைக்கு தான் இந்த பையன் போகிறோம்மா. 18 வயசில் வேலைக்கு போகிறா, 20 வயசுல வச்சுங்களேன். சந்திரதசை முடிஞ்சு முக்கால் பகுதியில் முடிஞ்சவனுக்கு 4 வயசுலேருந்து அவருக்கு பன்மடங்கு யோகம். ஒரு கம்பெனியில் ஒரு நிர்வாகத்தில் சாதாரணமாக ஒரு ஊழியராக போகிறவர் எப்படி இத்தனை கோடி ரூபா சம்பாதிக்க முடியும்? 8 கார் வச்சுருந்தான் அந்த பையன். 8 காரில் 3 கார் ஃபாரின் கார், 3 கார் இந்தியன் கார், இந்திய அளவில் இருக்க அந்த கார்னு வச்சுக்கோமே. அது மட்டும் இல்லாமல் 4 பங்களா வீடு. இன்னைக்கு 4 பங்களாவில் ஒரு ஓட்டு குடிசை வீடு கூட உனக்கு கிடையாது. இப்போ இது எழுதப்பட்ட ரோல். எதற்காக அவருக்கு அந்த யோகத்தை கொடுத்தது, ராஜ பரிபாலனத்தை கொடுத்தது காரணம் என்ன அப்படின்னா மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய்,
சூரியன் அமரப்பட்டிருக்கிறது. ராசி பாருங்கள், விதிக்கும் அந்த கோள்கள் கெடவே இல்லை. விதிக்கு தனபாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவன் தனஸ்தானத்திற்கு 10ஆம் இடத்துல. அழகா பாருங்கள் நண்பர்களே, அது மட்டும் தனஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 10ல. அதே தன பாவத்திற்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவனே சூரியன். லக்னத்துக்கு அவன் 6 குடைவன் தான், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. அந்த தன பாவத்திற்கு ஒரு மனிதன் போட்ட முதல் திரும்புமா திரும்பாதா, இல்ல வாய்ஜாலத்தால ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா, மூளையே மூலாதாரமா இல்ல அறிவே ஆதாரமா அப்படிங்கிறதுக்கு அந்த 2வது இடத்தையும் பார்க்கணும், 5வது இடத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும். ஏனோ தானு உங்களுக்கு பில்டப் பண்ணல. அந்த நிகழ்ச்சியில் உட்காந்து 2ஆம் இடம் தனபாவத்திற்கு பஞ்சமாதிபதி சூரியன், லக்னத்துக்கு அவன் 6 குடையவன். 2ஆம் இடம் தனபாவத்திற்கு பாக்கியஸ்தானத்தில் இந்த மங்களன் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னா தனுசு மணிக்கு அந்த குரு. அந்த வீடு கொடுத்த ஸ்ட்ராங் பவுண்டேஷனா போய் எங்க உட்கார்ந்துருக்கிறார், உச்ச பலத்துல. எங்க உச்சமாவார் அந்த குரு? தனுசு லக்னத்திற்கு, அதாவது மன்னிக்க வேண்டும், கடகராசியிலே உச்சம். அது இல்லாம விதிக்கு அந்த கோள்கள் நல்லா அமைஞ்சிருச்சு. மதி நின்ற ஸ்தானம், மதினா சந்திரனை பார்க்கணும். அப்ப சந்திரன் நின்ற ஸ்தானத்துக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவன் சூரியன். அந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல அழகாக அமரப்பட்டிருக்கிறான், எந்த வகையிலையும் கெடல. அது மட்டும் ராசிக்கு முதல் தர ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன், முதல் தர ஹீரோ யாருன்னு கேட்டா இந்த சிம்ம ராசிக்கு 4, 9 என்று சொல்லக்கூடிய சுக பாக்கியாதிபதி, சுக லாப பாக்கியாதிபதி, சுகபாதகாதிபதி. அப்படிப்பட்ட மக உன்னதமான பிளானட் ராசிக்கு ராசிநாதனும் கடல முடிச்சிடறம்மா. அது மட்டும் இல்லாமல் அந்த செவ்வாயும் கடலை அழகாக அமர்ந்ததுனால அந்த செவ்வாய் திசை 7 வருஷத்துலம்மா 3-4 பங்களா வீடு கட்டி அம்சமான அரசனை போல் வாழ்றான். 8 விதமான கார்கள் வாங்கி அழகா ரம்மியம் வந்து இந்த ராகு திசை ஒரு வாழ்க்கையில் தொடங்கச்சம்மா. ராகு எங்கே இருக்கிறாருன்னா அந்த சந்திரனோடு கூடப்பட்ட ராகு, லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல கேது. ராகு வந்து அடிக்கிற இடத்துல அம்மியின் அடித்தால் நகரும் என்று சொல்லுவேனே. இந்த ராகு திசையில் ராகு புத்தி முடிஞ்சுது, குரு புத்தி முடிஞ்சு, இப்போ சனி புத்தி என்ட்ரி ஆகுது. அந்த தம்பி கடந்த 1.5 மாசம் பார்க்க வர்றார். என்ன தம்பி, வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு ரோட்டுக்கே வந்துட்டியா? ஒரு சாதாரண ஒரு நிர்வாகத்தில் வேலைக்கு போனவன் எப்படி இப்படி சம்பாதிக்க முடியும்? அவன் ஃப்ராடு பண்ணி சம்பாதிக்கிறானோ இல்லை நேர்மையாக சம்பாதிக்கிறானோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. திருடியாவது சம்பாதிக்கிட்டோம், கொள்ளையடிச்சா சம்பாதிக்கிட்டோம், இல்லை நீதி நேர்மையாக சம்பாதிக்கணும். இந்த சப்ஜெக்ட் இவனுக்கு இந்த நேரத்தில் இது கொடுக்கும். ஏன் அது உண்மைன்னா அடுத்த பாருங்களா, ராகு 18 வருஷம் நீ உருப்படவே முடியாது உன் வாழ்க்கையில். சார், ஒரு மனிதனுக்கு அடுத்த 10 வருடம் இல்ல நீங்க சொன்ன மாதிரி 18 வருடங்கள் நேரம் சரியில்லை அப்படின்னாக்க 18 வருஷமா அவன் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணுமா சார்? இரவுனா பகல்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? இப்ப துன்பம்னா அதற்கு ஒரு தீர்வுன்னு ஒண்ணு இருக்கணுமே சார், அது என்ன? அதுதான்மா, இரவுன்னா ஒரு பகல் இருக்கணும்னு சொன்னீங்க, துன்பம்னா ஒரு தீர்வு இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த ஜாதக கட்டத்தில் இருண்ட வாழ்க்கை என்பது பிறக்கும் போதே எழுதப்பட்டு விட்டால் இந்த இரவு பகல் ஆகவே ஆகாது. அடுத்த பிறவில வேணா அவருக்கு இரவு பகல் ஆகலாம். இந்த பிறவில எல்லாம் அவருக்கு சோப்பு சீப்பு வரலாறுங்கிற உயர்வுங்கிறது இங்கே தாழ்மையின் நிகழ்ச்சியில் பாருங்களேன். நான் இப்போ கூட புதுசாக போன வாரம் கூட ஒரு 20 எபிசோடு யூடியூபுக்காகவே ஷூட் பண்ணியிருக்கேம்மா. அதில் நிறைய பேர்களுடைய ராசி நட்சத்திரம், மேச லக்னத்துக்கு எப்படி இருக்கும், ரிஷப லக்னத்துக்கு எப்படி இருக்கும், மிதுன லக்னத்துக்கு, கடக லக்னத்துக்கு, சிம்ம லக்னம், எல்லா லக்னத்தையும் பேசி முடிச்சிருக்கேன். அநேகமாக இன்னும் 10-15 தினங்களுக்குள்ளே அதிகபட்சம் உள்ளே வந்துடும். நிறைய பேர் பார்த்தாவே இந்த கண்டென்ட் இப்படி இருந்தால் இப்படித்தான் பரணி பால்ராஜ் இப்படி தான் சொல்லுவார், இதுதான் நிலைன்றது இன்னைக்கு தெரியுதோ நாளைக்கு தெரியுதோ நாளை மறுதினம் தெரியுதோ தெரியலையம்மா. இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து நிச்சயமாக தெரிந்து கொள்வார்கள். நீங்கள் சொன்னீங்களே இரவு பகலுங்கிறது, ஒரு ஜாதகத்தில் சந்திரனோட கூடப்பட்ட சனியும், பிறக்கும் பொழுது குருவோட கூடப்பட்ட இந்த சுக்கிரனும், செவ்வாயோட கூடப்பட்ட புதனும், இவனுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்தாலும் சரி பார்க்கலன்னாலும் சரி இவன் வாழ்க்கை இருண்ட கண்டந்தானே ஒழிய பகலுங்கிறதே நிச்சயமா அந்த வெளிச்சங்கிறதே வாழ்க்கையில் கிடையாதும்மா. அடித்தளம் செத்து விட்டால் எத்தனையோ பேர் ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். என்னிடத்துல எடுத்து வர்றவங்க ஏழை எளியவர்கள் எத்தனை பேர் ஐயா என் நிகழ்ச்சியை பார்த்துட்டு, ஐயா நீங்கள் தான் விதி விதி விதின்னு சொல்லிங்களே, 27 நட்சத்திரம் 108 பாதம் திதி கரணம் அஷ்டவர்க்க பரலேருந்து பிறக்கும் பொழுது ஃபிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்பு குத்தி அப்படியே ரிலீஸ் பண்ணுறான்னு சொல்கிறத நான் என்ன சொல்கிறேனோ, எங்கிட்ட வரக்கூடிய நேர்கள் இதே வாய்ப்பாடு மாதிரி அழகாக சொல்லி எனக்கே சொல்லும்போது ஒரு வகையில் சிரிப்பாகவும் இருக்கும், ஒரு வகையில் வேதனையாக இருக்கும். நான் ஒரு நாளைக்கம்மா பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறேம்மா. உள்ள குமுறர்கள். வக்கீல்கிட்ட போனால் கேஸ் சம்மந்தமான இதை தானே பேச முடியும். டாக்டர்கிட்ட போனால் உடல் ரீதியான பிணிகளை மட்டும்தானம்மா பேச முடியும். எங்கிட்ட உடல் ரீதியான பிணிகளையும் பகிர்ந்துக்கிறாங்க. கேஸ் சம்மந்தமான ஒருத்தர் மர்டர் பண்ணிட்டு வந்து நிற்கிறார். தப்பு பண்ணிட்டேன் ஐயா
அப்படின்னு நிற்கிறாரு. இதுலேருந்து நான் ரிலீஸ் ஆக முடியுமா ஆக முடியாதா? குற்றம் புரிந்தவர்களும் நிற்கிறாங்க. அப்போ செய்யாத தவறுக்கு தண்டனை அடையிறையா அப்படின்னும் வந்து நிற்கிறாங்க. எத்தனையோ பேர் கெஜெட்டட் ஆஃபீஸரெல்லாம் நான் பார்க்குறேனம்மா. அப்போது மனிதர்கள் பறவைகள் பலவிதம், அவை ஒவ்வொன்றும் ஒரு விதம் போல மனிதர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய போராட்டம் தெரியுமா? அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு இப்போ உங்களை பார்க்குறேன், நீங்கள் அம்சமாக சரண்யா மேடம் நல்லா இருக்குங்கன்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனால் உங்கள் உள்ளத்துக்குள்ள உள்ள கிணத்துக்குள்ள அதான் உள்ளங்கள் அழுது கொண்டிருக்கும், வெளி உலகத்துக்காக உதடுகள் மட்டும் சிரித்து கொண்டிருக்கும். இந்த மாதிரி நிலைகளை ஒவ்வொரு தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் என்னிடத்துல வரக்கூடியவர்கள் 50 வயசு 40 வயசு 60 வயசில் இருக்கவங்களாம் சாதாரணமாக வந்துடுவாங்கம்மா. ஆனால் அந்த கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் காலேஜில் பேசுகிறேன், சார் பரணி பால்ராஜ் சாரை போய் ஒரு முறை பார்த்தா விதி என்னன்னு ஒரு பையன் வந்தாம்மா போன வாரம். நிறைய பேர் வருவாங்க, விதி என்ன சார் நீங்கள் தானே சார் சொல்கிறீங்க, சொல்லுவீங்க சார், நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன் சார், என்ன இருக்குது அதை உண்மையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சார். அப்போது அந்த பையனுடைய ஜாதகத்தில் நான் சொல்லும்போது 18 வருஷம் இந்த ராகு திசை பட்ட நாமந்தாம்மா. இவ்வளோ தூரம் சம்பாரிச்சான்ல, ஒரு நிர்வாகத்தில் பெரிய ஷோரூமில் இருந்தான், வேலைக்கு சேர்ந்தவன். அப்போ கொடுக்கணுன்ற இடத்துல பாருங்க, சாதாரணமாக 7000 ரூபாய் சம்பளத்துக்கு சேர்ந்தவன் பல கோடி ரூபாயை இந்த 7 வருஷத்துல எப்படி அவன் நேர்மையா சம்பாதிக்கிறானோ அல்ல உல்டாவா சம்பாதிக்கிறானோ அல்டாவா சம்பாதிக்க அது முக்கியம் இல்லை, சப்ஜெக்ட். இந்த பேட்டர்னுக்கு ஒரு மனிதன் பிறக்கும் போது ஏழை எளியவன் வீட்டில் கூட பிறக்கலாம். வளர 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 அவனுடைய கோடீஸ்வரனுடைய தன்மை அங்க மிழுந்து இருக்கணும். நான் நீதி நேர்மைக்கு சொந்தக்காரன் ஒருத்தர் சொல்லுவான். அப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பேன், இவன் உண்மையா இவன் கபடதாரியா இவன் போலியா. அப்போ 2ஆம் இடத்தை பார்த்துட்டு 2ஆம் இடத்துக்கு பஞ்சம கர்மாதிபதி எல்லாம் டச்சாக இருந்தா அவன் சத்தியமா நீதிவான் தான். இந்த ஃப்ராடு டுபாக்கூருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு 2வது இடத்தை கை வச்சு 2வது இடத்துக்கு 6 8 அல்லது மாரகங்கள் சங்கமித்து நல்ல நிலையில் இல்லைன்னா இவன் என்னதான் பேசினாலும் கபடதாரிமா. ஒரு தனாதிபதி ராகு நட்சத்திரம் பெற்று 10 குடையும் ராகு நட்சத்திரம் பெற்று திரேகாதிபதியும் ராகு நட்சத்திரம், இவன் டூப்ளிகேட் தான், இவன் ஃபோர்ச்சரி தான், இவன் ஸ்மக்லிங் தான், கள்ளக்கடத்தல் தான், கள்ளச்சந்தை வியாபாரி தான். இந்த ஸ்தானத்தை இந்த நிலையை நம்ம பார்க்காம எடுத்தவொடனே நீங்க கேட்டது போகல இரவு பகல் விடியுமா விடியாதாங்கிறது அது எங்க பார்க்கணும். இந்த இடையில மாறக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியோ, இடையில மாறக்கூடிய அந்த சனி பெயர்ச்சியோ, இடையில மாறக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சியால 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்லை. எல்லாரும் 7.5 சனி விலகினா நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம். 7.5 விலகிடுச்சு ஐயா என் வாழ்க்கையில, இன்னும் என் பர்மனண்டா சிட் ஆயிட்டான்னு கேட்பாங்க. அப்ப என்ன அப்படி பார்க்கணும், முடிச்சிடுறோமா? என்ன பார்க்கணும் அப்படின்னா, பிறக்கும் பொழுது தாயினுடைய பிறப்பு அமைப்பிலிருந்து தலை என்னைக்கு அப்படின்னு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு கொடுத்துட்டாமா. 27 நட்சத்திரம் 108 பாதம் கிரகங்கள் ஐஸ்வர்யம். அந்த நேரத்தில் அந்த பிராப்தம் அழகா அமைஞ்சிட்டா அதிர்ஷ்டங்கிறது அது இஷ்டத்துக்கு வர்றதுனால அதுக்கு பேரு அதிர்ஷ்டம்னு வச்சான். அப்ப இவன் ஜாதகத்துல பார்போற்றும் பிள்ளை ஊர் போற்றும் பிள்ளை மக்கள் எல்லாரும் போற்றணும்னா இவன் ஜாதகத்துல பஞ்சமாதிபதியும் பஞ்சமத்திற்கு மறு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவனும் பஞ்சமத்திற்கு மறு பஞ்சமாதிக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவும் நல்ல நிலையில் அமர்ந்து நல்லோனுடைய அம்சம் அந்த பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானத்தில் பிறந்து விட்டால் இவன் பிறக்கக்கூடிய குழந்தை பேர் சொல்லும் உத்தம குழந்தை. கடந்த வாரம் பாருங்களேன், ஒரு குழந்தைக்கு 13 வயசுமா என்ன பார்க்க அந்த இடத்துல அந்த குழந்தை அப்பா அம்மா கேட்கறாங்க எப்படியா பிழைப்பான்னு கேட்கறாங்க. ஐயா இவன் இன்னைக்கு குழந்தை, இவனுக்கு இன்னும் கடியேன்னு கேட்க மனைவி வர்றதுக்கு 27 வயசு, அதற்கு பிறகு புள்ள பெக்கிறது 30 வயசு. இவனுடைய குழந்தை இருக்கு பாருங்க, பேர் சொல்லும் உத்தம குழந்தை, பார்போற்றும் உத்தம குழந்தை, நாடு எல்லாம் புகழுக்குரிய குழந்தை. அப்படி இங்க இருக்கணும். 13 வயசு ஒரு குழந்தைக்கு நான் சொல்லும் பொழுது ஒரு ஜாதகத்தினுடைய அடித்தளத்தை பார்க்காமல் இந்த பரிகாரம் பண்ண இந்த கோயிலுக்கு பரிகாரம் நான் இல்லைன்னு சொல்லல, இருக்கு. யாருக்கு பரிகாரம் பண்ண ஜெயிக்கும் ஜெயிக்காதுங்கிறது நிலை இருக்கம்மா. நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சென்னை நெற்குன்றத்தில் என்னுடைய ஆபீஸ் இருக்கு, அங்கே சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் என்னுடைய கரூர்லையும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறியவர் கூட இனிமேல் வரக்கூடிய நிகழ்ச்சியாக யூடியூப்ல ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜ் யூடியூப்ல இருக்குங்க, அந்த யூடியூப்ல போய் பாருங்க. மேசராசி கடகராசி சிம்மராசி சிம்ம லக்னம் எல்லா அன்பர்களுக்கும் எல்லாம் ஷூட் பண்ணி எல்லாம் ரெடியா இருக்கு. இன்னொரு 1 வாரம் 10 நாள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடலுக்கு ஸ்கேன்